உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு அனைத்தையும் தரைமட்டமாக்கி வரும் ஈரானிய இராணுவத்தினரும் ஈரானின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காக களமிறங்கி இருக்கக்கூடிய அமெரிக்காவின் விமானப்படைகளும் பற்றி எரியும் அமெரிக்காவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களும் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் சிறப்பு அதிரடி படைப்பிரிவுகளும் கட்டளை தளங்களும் ஈரானின் எரிசக்தி தளங்களை முழுமையாக அளிப்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முன்வைத்திருக்கக்கூடிய திட்டங்களும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தொடரும் மோதல்களும் ஈரானிய IRGC கடற்படையினுடைய அடுத்த கட்ட தாக்குதல் திட்டங்களும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட பொருளாதார தடைகளை விதித்திருக்கக்கூடிய அமெரிக்காவின் கருவூலத்துறையும் இந்த பொருளாதார தடைகளில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பெர்லஸ் மற்றும் சீனாவும் தொடரும் ஆபரேஷன் ஃபாக்சியோஸ் நடவடிக்கைகளும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய உளவாளிகளும் அமெரிக்காவின் முன்னாள் செனட்டர் மர்ஜோரி டைலர் கிரீன் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான கருத்துக்களும் F-15 போர் விமானிகள் தொடர்பான கேள்விகளும் இது ஈரான் அப்டேட்டின் 137வது காணொளியாகும். நேற்றிரவு வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடலாம். அமெரிக்காவினுடைய முன்னாள் செனட்டர் மார்ஜோரி டைலர் கிரீன் அவர்கள் ஊடக நேர்காணல் ஒன்றின் போது பல முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். நான் இப்போது காங்கிரஸில் இல்லை, காங்கிரஸை விட்டு வெளியேறிவிட்டேன். ஏனென்றால் நான் ஜியோனிச லொபியான AIPAC-க்கும் வாஷிங்டன் டிசியை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஜியோனிஸ்டுகளுக்கும் அடிபணியவில்லை. நான் அவர்களுடைய பணத்தை எதனையும் வாங்குவதில்லை. அதிகளவான அமெரிக்க மக்களுடைய வரிப்பணம் இஸ்ரேலுக்கு செல்கின்றது. இதனை தடுத்து நிறுத்துவதற்காக நான் பல முயற்சிகளை மேற்கொண்டேன். இஸ்ரேலுக்கான நிதி வழங்கல்களை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காக பல முன்மொழிவுகளுக்கு வாக்களித்தேன். இஸ்ரேலோடு தொடர்புடைய எப்ஸ்டீன் கோப்புகளை வெளியிடுவதற்காக நான் வாக்களித்தேன். இதனால் அவர்கள் எனக்கு எதிராக பல சதித்திட்டங்களை மேற்கொண்டு விட்டார்கள். இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் தொடர்பாக யாருமே பேசுவதில்லை. ஈரானின் அணுசக்தி திறன்கள் தொடர்பாகவும் அணு ஆயுதங்கள் தொடர்பாக பேசக்கூடியவர்கள் இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய ஆபத்தான அணு ஆயுதங்கள் தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிடுவதில்லை. சர்வதேச அணுசக்தி ஒப்பந்தத்தில் கூட இஸ்ரேல் கையொப்பமிடவில்லை. அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஐநாவினுடைய எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் இஸ்ரேல் கையொப்பமிடவில்லை. இஸ்ரேலிடம் நூற்றுக்கணக்கான அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. உலகுக்கே மிகப்பெரிய ஆபத்தான அணு ஆயுதங்கள் இஸ்ரேலிடம் தான் இருக்கின்றன. ஆனால் இவை பற்றி யாரும் பேசுவதே இல்லை. அமெரிக்க மக்களிடம் பொய் சொல்லி அமெரிக்க மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து அவர்களை காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியின் அங்கமாக இருப்பதற்கு நான் விரும்பவில்லை. இதனால் தான் காங்கிரஸ் சபையிலிருந்து நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டேன். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக மாறுவதற்கு, அமெரிக்காவின் ஜனாதிபதியாக பதவி ஏற்பதற்கு அவர்கள் சில ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டும். இந்த ரகசிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளாவிட்டால் ஒருவருக்கு அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி ஏற்கவே முடியாது. அவரால் அமெரிக்க ஜனாதிபதி போட்டியில் வெற்றி பெற்று ஜனாதிபதியாகவும் முடியாது. இவ்வாறு மேற்கொள்ளப்படக்கூடிய ரகசிய ஒப்பந்தங்களுக்கு பின்னால் இஸ்ரேல் தான் காணப்படுகின்றது. எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் கண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அமெரிக்க ஜனாதிபதியையும் எடுத்து பாருங்கள். அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளையும் அவர்கள் பயணித்திருக்கக்கூடிய பாதையையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேலை ஆதரிப்பதற்கான ஒப்பந்தங்களையே மேற்கொள்கின்றார்கள். அனைத்து அமெரிக்க ஜனாதிபதிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை ஆதரிப்பதற்கான ஒப்பந்தங்களையே ரகசியமாக மேற்கொள்கின்றார்கள். அமெரிக்கா ஏன் இவை அனைத்தையும் ஒரு வெளிநாட்டு சக்திக்காக செய்கின்றது? இஸ்ரேலுக்காக அமெரிக்கா ஏன் இதை செய்கின்றது? வேறு எந்த வெளிநாட்டுக்காகவும் அமெரிக்கா இவ்வாறு செய்வதில்லையே. மேலும் இந்த கேள்விகளை தேடி பாருங்கள். அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த அரசியலையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மேலும் நாங்கள் மிகப்பெரிய சிக்கலான காலகட்டத்தில் இருக்கின்றோம். உண்மையில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய பேரழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைமைகள் அனைத்தும் ஒரு பெரு வெடிப்பாக உருவெடுக்கப் போகின்றது. நிச்சயமாக இந்த நிலைமைகள் அனைத்தும் ஒரு மிகப்பெரிய வெடிப்பாக உருவெடுக்கும் என அமெரிக்காவினுடைய முன்னாள் செனட்டர் டைலர் கிரீன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதே போன்று நேற்றிரவு டைலர் கிரீன் அவர்கள் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். அமெரிக்காவினுடைய F-15 போர் விமானங்கள் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. மேலும் இந்த போர் விமானத்தினுடைய விமானிகளை மீட்டெடுத்து விட்டதாக அமெரிக்கா அறிவித்தது. ஆனால் இதுவரைக்கும் F-15 போர் விமானத்தினுடைய விமானிகள் தொடர்பான எந்த விதமான தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லையே. மீட்டெடுக்கப்பட்ட அமெரிக்க விமானிகள் எங்கே? உண்மையில் இவர்கள் விமானிகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் சென்றார்களா? மீட்டெடுக்கப்பட்ட அமெரிக்க விமானிகள் தொடர்பாக எந்த ஒரு சிறிய தகவல்களும் வெளிப்படுத்தப்படவில்லையே. தற்போது அமெரிக்க மக்கள் இதனை மறந்து விட்டார்களே. அமெரிக்க அரசாங்கம் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளை முழுமையாக மூடி மறைத்து விட்டதே. இவை பற்றி உங்களுக்கு தெரியுமா என கேள்விகளை எழுப்பியிருந்தார்.
உண்மையில் அமெரிக்கா போர் விமானிகளை மீட்டெடுப்பதற்காக ஈரானுக்குள்ளே களமிறங்கவில்லை. இஸ்பஹான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அணுசக்தி தளத்திற்குள் விசேட படைப்பிரிவுகளை களமிறக்கி அங்கிருக்கக்கூடிய செறிவூற்றப்பட்ட யுரேனியம் கையிருப்புகளை கைப்பற்றுவதற்காகவே அமெரிக்கா இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. மேலும் F-15 போர் விமானங்களுடைய போர் விமானிகள் எப்போதோ கொல்லப்பட்டு விட்டார்கள். ஈரான் இந்த போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திய சந்தர்ப்பத்திலேயே கொல்லப்பட்டு விட்டார்கள். இருப்பினும் விமானிகள் கொல்லப்படவில்லை என்கின்ற போலியான ஆதாரங்களை வெளியிட்டு விமானிகளை தேடுவதாக களமிறங்கி யுரேனியம் செறிவூட்டல்களை கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருந்தது. அதற்கான தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதல் திட்டங்கள் முழுமையாக தோல்வியில் முடிவடைந்தன. அதே நேரம் F-15 போர் விமானிகள் தொடர்பாக எந்த விதமான தகவல்களும் வெளிப்படுத்தப்படவில்லை. உண்மையில் இது அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய இழப்பாகும். ஆனால் இந்த இழப்புகளை அமெரிக்கா முழுமையாக மூடி மறைத்து விட்டது. இதைத்தான் செனட்டர் டைலர் கிரீன் அவர்களும் கேள்விகளாக எழுப்பியுள்ளார். மேலும் செனட்டர் டைலர் கிரீன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் அமெரிக்க அரசியல் களத்தினுடைய உண்மையை வெளிப்படுத்துகின்றது. அடுத்து ஆபரேஷன் ஃபாக்சியோஸ் தொடர்பாக பல தொடர்ச்சியான தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. அதாவது டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் எக்ஸியோஸ் ஊடகத்தினை பயன்படுத்தி சர்வதேச சந்தையை தூண்டிவிட்டு இதன் மூலமாக பல பில்லியன் டாலர்களை லாபமடைந்து வருகின்றார்கள். இதனையே ஆபரேஷன் எக்ஸியோஸ் என அமெரிக்க ஆய்வாளர்கள் அடையாளப்படுத்தியுள்ளார்கள். கடந்த 6ஆம் திகதி எக்ஸியோஸ் ஊடகமானது பல போலி பிரச்சாரங்களை முன்வைத்திருந்தது. இவை தொடர்பாக நான் என்னுடைய காணொளிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அதே போன்று டொனால்ட் ட்ரம்பும் மார்க்கோ ரூபியோவும் பீட் ஹெக்ஸெட்டும் ஒப்பந்தம் ஒன்று எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் நாங்கள் விரைவில் ஈரானோடு ஒப்பந்தத்தை முடிக்கப் போவதாகவும் அமைதியையே விரும்புவதாகவும் அமைதியான முறையில் ராஜதந்திர அழுத்தங்களை பயன்படுத்தி ஒப்பந்தத்தை முடிப்பதற்கே விரும்புவதாகவும் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள். சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையானது அதிகரித்திருக்கக்கூடிய நிலைமையில் அமெரிக்காவினுடைய மேற்கு பிரதேசத்திலே எரிபொருள் விலையானது பல மடங்கினால் அதிகரித்திருக்கக்கூடிய நிலைமையில் இவற்றை கட்டுப்படுத்தும் நோக்கத்திலேயே இந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த பிரச்சாரங்களை தொடர்ந்து எண்ணெய் விலையானது $10 குறைவடைந்திருந்தது. இவ்வாறு எண்ணெய் விலையானது $10 குறைவடைவதற்கு 20 நிமிடங்களுக்கு முன்பு, இந்த பிரச்சாரங்களை ஆரம்பிப்பதற்கு 20 நிமிடங்களுக்கு முன்பு டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய மருமகனான ஜரெட் குஷ்னரும் இன்னும் அவரோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்களும் $2 பில்லியன் பெறுமதி அளவிலான எண்ணெய்களை விற்பனை செய்துள்ளார்கள். சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை குறையப் போவதற்கு முன்னால் அதிக விலையிலேயே இந்த எண்ணெய் வியாபாரத்தை முடித்துள்ளார்கள். இவ்வாறு கிட்டத்தட்ட 6 தடவைகளுக்கு மேலால் டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய குடும்ப வியாபாரிகளும் இந்த ஆபரேஷன் எக்ஸியோஸ் நடவடிக்கைகளை மேற்கொண்டு பல பில்லியன் டாலர்களை லாபமாக அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் இவை அனைத்தும் அமெரிக்க மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படக்கூடிய மோசடிகளாகும். இந்த லாபங்களுக்காக அமெரிக்க மக்களுடைய வரிப்பணமே பயன்படுத்தப்படுகின்றது. இதனால் இந்த சுமைகள் அனைத்தையும் அமெரிக்க மக்களே சுமக்க வேண்டி ஏற்படும். இது டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் குடும்ப வியாபாரிகளும் அமெரிக்க மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாகும். இதனைத்தான் தற்போது அமெரிக்க ஆய்வாளர்கள் ஆபரேஷன் எக்ஸியோஸ் என்கின்ற தலைப்பில் அடையாளப்படுத்தி வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஈரானுக்காக உளவு பார்த்ததாக கூறி 3 நபர்களை கைது செய்துள்ளார்கள். இவர்களோடு சேர்ந்து 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் கைது செய்துள்ளார்கள். மேலும் இந்த 5 பேரும் சேர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ரயில் நிலையங்கள், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வணிக வளாகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்கள், இஸ்ரேலிய விமானப்படையோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள், இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான முதலீட்டு நிறுவனங்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் இவர்கள் ஈரானுக்கு வழங்கியிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இவர்கள் ஈரானுக்கு இந்த தகவல்களை அனுப்பி வைத்திருப்பதாகவும் இவை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் இதன் விளைவாகவே தற்போது ஈரானிய உளவாளிகளாக இருக்கக்கூடிய இந்த 5 பேரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே 1200க்கும் அதிகமான கப்பல்கள் சிக்கிக் கொண்டுள்ளன. மேலும் இந்த கப்பல்களிலே 20,000 தொடக்கம் 25,000 வரையிலான மாலுமிகளும் ஊழியர்களும் பணிபுரிகின்றார்கள். இவர்கள் அனைவரும் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்குள்ளே முழுமையாக சிக்கிக் கொண்டுள்ளார்கள். தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமானது முழுமையாக இழுத்து மூடப்பட்டு 69 நாட்கள் ஆகிவிட்டன. எனவே இவ்வாறு சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய 20,000க்கும் அதிகமான மாலுமிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும் மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்நோக்கி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் சில கப்பல்களில் தொற்று நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் தற்போது கப்பல் ஊழியர்களும் மாலுமிகளும் அமெரிக்காவுக்கு உச்சழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தோடு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்னும் 2-3 வாரங்களுக்குள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறக்காவிட்டால், எங்களுக்கு தேவையான போதுமான உணவு மற்றும் நீர் கிடைக்கப் பெறாவிட்டால் கப்பல்களில் தொழில் புரியக்கூடிய மாலுமிகளும் ஊழியர்களும் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதற்கும் தயாராகவே உள்ளோம் என தெரிவித்துள்ளார்கள். மேலும் தற்போது அதிகளவான கப்பல் நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தொடர்ச்சியான உச்ச பொருளாதார தடைகளை விதித்து வருகின்றது. இதற்கமைவாக ஈரானுக்கான ஆயுத பரிமாற்றங்களை தடுத்து நிறுத்தும் என்கின்ற தலைப்பின் கீழால் 3 தனிநபர்களுக்கு எதிராகவும் 9 நிறுவனங்களுக்கு எதிராகவும் அமெரிக்கா உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. பெலரஸ் மற்றும் சீனாவை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது பெலரஸ் மற்றும் சீனாவில் இருக்கக்கூடிய தனிநபர்களுக்கு எதிராகவும் நிறுவனங்களுக்கு எதிராகவுமே இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இதற்கு மேலதிகமாக இந்த நிறுவனங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய வியாபாரிகளுக்கு எதிராகவும் ஈரானிய அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தலைமைகளுக்கு எதிராகவும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று சீனாவினுடைய மிக முக்கியமான செயற்கைக்கோள் நிறுவனங்களுக்கு எதிராகவும் அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் மற்றும் அமெரிக்க இராணுவ தளங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பான அனைத்து விதமான செயற்கைக்கோள் புகைப்படங்களையும் சீனாவின் செயற்கைக்கோள் நிறுவனங்கள் பெற்றுக் கொண்டுள்ளன. இவற்றை ஈரானுக்கு அவர்கள் பகிர்ந்து கொண்டுள்ளார்கள். மேலும் இதனோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சீனாவின் மிக முக்கியமான 2 செயற்கைக்கோள் நிறுவனங்களையும் அமெரிக்கா பொருளாதார தடையில் இணைத்துக் கொண்டுள்ளது. மேலும் இந்த செயற்கைக்கோள் நிறுவனங்களுடைய செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளையும் அமெரிக்கா மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீனாவினுடைய செயற்கைக்கோள் நிறுவனங்கள் ஈரானுக்கு தகவல்களை அனுப்பக்கூடிய பொறிமுறைகளையும் தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளையும் வேலை திட்டங்களையும் அமெரிக்கா மேற்கொள்வதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அத்தோடு ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் தீப்பற்றி எரியக்கூடிய 2 போர்க்கப்பல்கள் தொடர்பான தகவல்களை நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த தகவல்களை தற்போது ஈரானிய ஊடகங்களும் ஈரானிய இராணுவ தலைமை அதிகாரிகளும் உறுதி செய்துள்ளார்கள். ஈரான் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராக உச்ச வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. 24க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் 12க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. இதன் விளைவாக தற்போது அமெரிக்க போர்க்கப்பல்களில் மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாக ஈரானிய இராணுவ தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். மேலும் ஈரானிய தேசிய பாதுகாப்பின் ஷூரா சபையினுடைய தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்க போர்க்கப்பல்கள் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துள்ளன. இவை தொடர்பான உண்மைகள் விரைவில் வெளியே கொண்டு வரப்படும். மேலும் இது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து நேற்றிரவு ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே சிரிக் பகுதி அருகாமையில் மோதல்கள் வெடித்திருந்தன. கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக அமெரிக்க கடற்படைக்கும் ஈரானிய கடற்படைக்கும் இடையில் மோதல்கள் ஏற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது அமெரிக்காவினுடைய முற்றுகையை உடைத்துக் கொண்டு ஈரானினுடைய 3 எண்ணெய் கப்பல்கள் பாகிஸ்தானிய துறைமுகங்களை பயன்படுத்தி வெளியேறியிருந்தன. இதிலே 2 எண்ணெய் கப்பல்கள் முழுமையாக வெளியேறிவிட்டன. இன்னும் ஒரு எண்ணெய் கப்பலை தடுத்து நிறுத்துவதற்காக அமெரிக்க கடற்படையினர் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். நேற்றிரவு இந்த முயற்சிகளின் போது ஈரானிய கடற்படையினருக்கு அமெரிக்க கடற்படைக்கும் இடையில் மோதல்கள் ஏற்பட்டிருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இப்படியான நிலைமையில் நேற்றிரவு ஈரானிய கடற்படை தளபதி இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்கர்கள் மீண்டும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திற்குள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்தாலோ, ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நெருங்குவதற்கு முயற்சி செய்தாலோ, ஈரானிய கப்பல்களை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்தாலோ அல்லது ஈரானிய கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டாலோ நாங்கள் உறுதியான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம். மேலும் இவை தொடர்பான அடுத்த கட்ட முடிவுகளை அவசரமாக நாங்கள் எடுக்கப் போகின்றோம். அமெரிக்காவினுடைய கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு விரைவில் நாங்கள் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம் என ஈரானிய கடற்படை தளபதி தெரிவித்துள்ளார். அடுத்து இந்திய பெருங்கடலின் டியாகோ கிராஷியோ தீவிலே இருக்கக்கூடிய அமெரிக்க கூட்டு தளத்தில் அமெரிக்க சிறப்பு அதிரடி படைகளுடைய தலைமை கப்பலான MV ஓஷன் ட்ரேடர் கப்பலானது நிலை கொண்டிருப்பதனை செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. MV ஓஷன் ட்ரேடர் என்கின்ற அமெரிக்காவின் மிகப்பெரிய போர்க்கப்பலானது கடலில் மிதக்கக்கூடிய மிகப்பெரிய செயற்பாட்டு கட்டளை தளமாகும். அமெரிக்காவினுடைய அதிரடி படைகளை கொண்டு செல்லக்கூடிய பல சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான வசதிகளையும் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான மிகப்பெரிய ரகசியமான கப்பலாகும். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு குறித்த MV ஓஷன் கப்பலானது டியாகோ கிராஷியோ தீவிலே நிலை கொண்டிருக்கவில்லை. மேலும் இந்த 2 வாரத்திற்குள்ளேயே அமெரிக்க இராணுவம் ரகசியமாக குறித்த கட்டளை தள கப்பலை டியாகோ கிராஷியோ தீவில் களமிறக்கியுள்ளது. ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பு ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல்களை கைப்பற்றுவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டு வருகின்றார் என முன்னைய காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். ஈரானிடம் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை முழுமையாக கைப்பற்றிவிட்டால் ஈரான் பலவீனமடைந்துவிடும். ஈரானை சரணடைய வைக்க முடியும். மேலும் அதற்கு பிறகு ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டாலும் ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானை முழுமையாக தரைமட்டமாக்கினாலும் ஈரானால் பதிலடி தாக்குதல்களை வீரியமாக மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும் என்றே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இதற்கமைவாகவே தற்போது இந்த சிறப்பு அதிரடி படைகளையும் டியாகோ கிராஷியோ தீவிலே களமிறக்கியுள்ளார்கள். மேலும் சில ஈரானிய ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி அமெரிக்கா இந்த விசேட அதிரடி படைகளை களமிறக்கி இருப்பது ஈரானிய துறைமுகங்களை முழுமையாக கைப்பற்றி அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்காகும் என்றும் தெரிவித்துள்ளார்.
வருகின்றார்கள். அதாவது யுரேனியம் செறிவூட்டல் கையிருப்புகளை மாத்திரம் கைப்பற்றாமல் ஈரானினுடைய மிக முக்கியமான துறைமுகங்களை கைப்பற்றி ஈரானிய ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கும் டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய ராணுவமும் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைவாகவே குறித்த விசேட அதிரடி படைகள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் நேற்று மாலை நடைபெற்ற போர் அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்பு நெட்டன்யாஹு ஈரானினுடைய எரிசக்தி கட்டமைப்புகளை எண்ணெய் தளங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டம் ஒன்றை உறுதி செய்திருப்பதாகவும் குறித்த திட்ட வரைபடமானது டொனால்ட் ட்ரம்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதாவது ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய எரிசக்தி கட்டமைப்புகளை 24 மணித்தியாலங்களுக்குள் முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான ஒரு திட்ட வரைபடத்தையே நெட்டன்யாஹு டொனால்ட் ட்ரம்புக்கு அனுப்பி வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானோடு எந்தவிதமான ஒப்பந்தத்தையும் முடிக்க முடியாது என்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் நன்றாகவே தெரியும். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் வெறும் கண் துடைப்பு மாத்திரமே. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்டல்களை முழுமையாக கைப்பற்றியதற்கு பின்பு ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இவர்கள் திட்டமிட்டு வருகின்றார்கள். அத்தோடு இப்படியான நிலைமையில் அமெரிக்கா வழங்கியிருக்கக்கூடிய முன்மொழிவுக்கான பதில்களை டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்த்திருப்பதாகவும் ஈரானின் பதிலுக்காக டொனால்ட் ட்ரம்ப் காத்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. மேலும் இவை தொடர்பாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளரிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டன. இதற்கு அவர் இவ்வாறு பதில் வழங்கினார். அமெரிக்காவினுடைய முன்மொழிவுக்கான ஈரானினுடைய பதிலானது இன்னும் பரிசீலனையில் இருக்கின்றது. நாங்கள் குறித்த முன்மொழிவை ஆய்வு செய்து வருகின்றோம். எங்களுடைய பதில்களுக்காக யாரும் காலக்கெடுவை விதிக்க முடியாது. எங்களுடைய பரிசீலனை முடிந்தால் ஆய்வுகள் முடிந்தால் நாங்கள் எங்களுடைய பதிலை வழங்குவோம். அது எப்போது நடைபெறும் என்று எங்களுக்கு தெரியாது. அமெரிக்காவினுடைய காலக்கெடுகளுக்கு கட்டுப்பட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. எங்களுடைய வேலை முடிந்ததும் சரியான தருணத்தில் நாங்கள் எங்களுடைய பதில்களை வழங்குவோம் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரான் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு எதிராகவும் பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்க போர்க்கப்பல்களோடு மோதல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலும் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து அங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைமையகங்களை இலக்கு வைத்து ஈரான் உச்சேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இவை தொடர்பான காணொலிகளை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். மேலும் நேற்றைய தினமும் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல கட்டளை தளங்களை இலக்கு வைத்து உச்சேவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சிக்கு சொந்தமான 3 கட்டளை தளங்களையும் தரைமட்டமாக்கியுள்ளார்கள். அதாவது ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 7 அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து பிரிவினைவாத கட்சிகள் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிராக செயற்படுவதாக அறிவித்தார்கள். மேலும் தற்போது இந்த 7 அரசியல் கட்சிகளுடைய கட்டளை தளங்களும் தலைமையகங்களும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன. ஈரானுக்கு எதிராக செயற்படுவதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்த பிரிவினைவாதிகளின் பயங்கரவாதிகளின் அரசியல் கட்சிகளுடைய தளங்கள் அனைத்தும் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டன. குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளை முழுமையாக அடித்து தரைமட்டமாக்கும் நோக்கத்தோடும் அவர்களுடைய அனைத்து தளங்களையும் முழுமையாக அளிக்கும் நோக்கத்தோடுமே ஈரான் இந்த தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 4 நாட்களுக்குள் மாத்திரம் ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 50க்கும் அதிகமான குர்திஸ் பிரிவினைவாதிகளுடைய தலைமைகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பல முக்கியமான புள்ளிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் தற்போது குர்திஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவமும் முழுமையாக களமிறங்கியுள்ளது. ஈரானினுடைய ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் சுட்டு வீழ்த்துவதற்காக அமெரிக்க விமானப்படை களமிறங்கியுள்ளது. நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்டிருந்த ட்ரோன் தாக்குதல்களில் சில ட்ரோன் தாக்குதல்களை அமெரிக்க விமானப்படையை சுட்டு வீழ்த்தி இருந்தது. மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் அமெரிக்க விமானப்படையானது குர்திஸ்தானில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளை பாதுகாப்பதற்காக பல வேலை திட்டங்களை மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் குர்திஸ்தான் பிரதேசத்திலே ஈரானுக்கும் அமெரிக்க விமானப்படைகளுக்கும் இடையில் மோதல்கள் வெடிக்கப் போகின்றன. அது மட்டுமல்லாமல் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றார்கள். குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஸ் பிரிவினைவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் முழுமையாக அழித்து தரைமட்டமாக்கும் நோக்கத்தோடு இந்த வேலை திட்டங்களை ஈரானும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான சோல்மேட் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் மிகப்பெரிய வெடிப்பு ஒன்று ஏற்பட்டுள்ளது. இவை தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். குறித்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமானது ஒரு நாளைக்கு 1,85,000க்கும் அதிகமான எண்ணெய் பீப்பாய்களை உற்பத்தி செய்கின்றது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் இதுவும் ஒன்றாகும். நியூ ஓர்லியன்ஸ் பிரதேசத்திலேயே இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் காணப்படுகின்றது. தற்போது குறித்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமானது பற்றி எரிகின்றது. மேலும் இந்த வெடிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் தொடர்பாக
தொடர்பாக விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதே போன்று தான் 2 மாதங்களுக்கு முன்பு கலிபோர்னியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலும் வெடிப்புகள் ஏற்பட்டிருந்தன. மேலும் இதற்கான காரணங்களை இன்னும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு படைப்பிரிவினர் கண்டுபிடிக்கவில்லை. குறித்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அருகாமல் இருக்கக்கூடியவர்கள் ஒரு தாக்குதல் மூலமாகவே இந்த வெடிப்பு ஏற்பட்டிருந்ததாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இவை தொடர்பான தகவல்களை அமெரிக்க ஊடகங்கள் முழுமையாக மூடி மறைத்து விட்டன. இப்படியான நிலைமையிலேயே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமானது வெடிப்புக்குள்ளாகியுள்ளது. மேலும் இந்த வெடிப்பும் ஒரு விபத்தாகத்தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே அமெரிக்க ஊடகங்கள் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றன. தற்போது எண்ணெய் பற்றாக்குறைகளுக்கு மத்தியில், எரிபொருள் நெருக்கடிகளுக்கு மத்தியில் அமெரிக்க எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இவ்வாறு வெடித்து சிதறுவது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தக்கூடியதாகும். இதனால் இவற்றை ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல்களாகவும் அடையாளப்படுத்த முடியாது. அது மட்டுமல்லாமல் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் வெடித்து சிதறியதனால் எரிபொருள் விலையானது இன்னும் பல மடங்கினால் அதிகரிக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.